பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் அவனது இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தபதாபீன்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையில் பிரதானமாக நாம் செய்கின்ற அத்தனை காரியத்திலும் இறைவன் மீதான அச்சத்தோடு, இறை பயத்தோடு, இறைவன் நம்மை கண்காணிக்கிறான், இறைவன் நம்மை நாளை மறுமையில் விசாரிப்பான் என்ற இறை சிந்தனையோடு அத்தனை காரியங்களையும் இஸ்லாம் ஒரு முஸ்லிமை அணுக சொல்கிறது. நாம் ஈடுபடுகிற எந்த ஒரு காரியத்திலையுமே இது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், இது குறித்து அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான், இதில் நாம் தவறாக செய்துவிட்டோமே ஆனால் இது பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம், குற்றமாக எதையேனும் செய்திருப்போம் என்றால் அந்த குற்றத்திற்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒரு பார்வை ஒரு முஸ்லிமிடத்தில் அவன் செய்கின்ற அத்தனை காரியத்திலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த இறைவன் மீதான அச்சம், இறை பயம் ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுது வரும் என்றால் அந்த இறைவனை பற்றி முழுமையாக அறிந்திருந்தால்தான் வரும். நம்மை அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான், நாம் செய்கின்ற அத்தனைக்கும் அவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இந்த சிந்தனை நமக்கு எப்பொழுது வரும்? அல்லாஹ் என்றால் யார் என்பதை தெரிந்திருந்தால்தான் வரும். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் அல்லாஹ் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அத்தா அம்மா அல்லாஹை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அடிப்பா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த வளர்த்த முஸ்லீம் குடும்பத்தில் வந்த காரணத்தினால் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு பாரம்பரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு பாரம்பரிய நம்பிக்கையிலே வளரக்கூடிய நமக்கு இறைவனை பற்றிய முழு அச்சம் வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக வராது. அல்லாஹ்வை பற்றிய முழு அச்சம் நமக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் என்றால் யார், அவன் ஆற்றல் என்ன, அவன் திறமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் ஒரு முஸ்லிம் அறிந்து வைத்திருந்தால்தான் நமக்கு இறைவன் மீதான முழு அச்சம் வரும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே தன்னை பற்றி, தன்னுடைய பண்புகள் பற்றி, தன்னுடைய குணாதிசயங்கள் பற்றி, தான் எப்படிப்பட்டவன் என்பதை விலாவரியாக பல இடங்களில் அல்லாஹ் பட்டியலிட்டு கொண்டே விளக்குகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் அலீம் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அறிந்தவன் என்று தனக்கு ஒரு பெயரை அல்லாஹ் சூட்டுகிறான். அல்லாஹ்வுக்குள்ள அந்த பெயர் பட்டியலில் அலீம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அலீம் என்றால் அறிந்தவன். அல்லாஹ் தன்னை அறிந்தவனாக அடையாளப்படுத்துகிறான். தனக்கு அனைத்தையும் அறிந்தவன் என்று திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். மறைவானவற்றை இறைவன் அறிந்தவன், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன், ஒரு கருவில் ஒரு மனிதன் எதை பெற்றெடுக்கப் போகிறான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன், ஒரு மனிதன் எங்கே மரணிக்கப் போகிறான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன், ஒரு மனிதன் எதை சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். இப்படி தனக்கு அறிந்தவன் என்ற ஒரு பெயரோடு தான் எதையெல்லாம் அறிந்தவன் என்று ஒரு நீண்ட நெடிய பட்டியலை திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தன்னை அறிந்தவன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அறிந்தவன் என்ற பண்பிற்கும்
உலகில் இருக்கிற மற்றவர்களுடைய அறிந்த பண்பிற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. நம்மளும் அறிஞ்சவங்க தான், நமக்கும் எல்லாம் தெரியும் தான். ஆனால் நமக்கு தெரிவதும் அல்லாஹ்விற்கு தெரிவதற்குமான இருக்கின்ற மிகப்பெரிய வேறுபாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் எவ்வளோ ஒரு உயரிய பண்பிற்கு சொந்தக்காரன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தன்னை பற்றி அறிந்தவன் சொல்கிறான்ல, அல்லாஹ் எப்படி அறிந்தவன்? அல்லாஹ் அறிந்தவன் எப்படி அறிந்தவன் தெரியுமா? அறியாமைக்கு அப்பாற்பட்டு அறிந்தவன். அல்லாஹ்வுக்கு தெரியாதது, அல்லாஹ்வுடைய அறிவிற்கு உடன்படாதது, அல்லாஹ் அறியாதது என்று எதுவுமே கிடையாது. அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது அல்லாஹ்விற்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பிற்கு யாரும் சொந்தம் கொண்டாடி விடவே முடியாது. யாருக்கும் இந்த ஒரு குணத்தை அல்லாஹ் யாருக்குமே தரல. நமக்கும் தெரியும், நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் கேட்குறோம், நம்மளும் அறிகிறோம். நம்முடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம்? பார்வை உள்ள ஒரு மனிதன் பார்க்கிறான். எப்படி பார்க்குறான்? பார்வை சக்தி ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, பார்க்குறாரு. அவர் பார்க்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எந்த ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு இடத்த பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி நம்ம பார்வை வேலை செய்யாது. எவ்வளோ நல்ல பார்வை ஆற்றல் உடையவராக இருந்தாலும் குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி பார்க்க முடியாது. குறிப்பிட்ட தூரத்திற்குள்ளே பார்த்தாலும் கூட பார்க்கப்படுகின்ற பொருளின் மீது வெளிச்சம் வேண்டும் நம்ம பார்க்கறதுக்கு. ஒருத்தர் கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்ணு கரெக்டாக இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் பார்க்கணும். அவர் பார்க்கணுன்னா அவர் பார்க்கின்ற பொருளின் மீது வெளிச்சம் வேணும். ஒரு இருட்டு ரூமில் நிப்பாட்டிட்டு உள்ளே அடைச்சி ரூமுக்கு சாவியை பூட்டியாச்சு, இருட்டு அறை, நம்மளால் பார்க்க முடியுமா? சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் கையை கொண்டு தடவுவார், எங்கே இருக்குது என்ன இருக்குது ஒன்றும் தெரியல. ஏன்? நம்ம பார்க்குறோம், பார்வையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பார்க்கப்படுகின்ற பொருளின் மீது வெளிச்சம் படணும். வெளிச்சம் பட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இது நம்முடைய பார்வையினுடைய சக்தியினுடைய அளவு. இதை தாண்டி மனுஷனால பார்க்க முடியாது. அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் பார்ப்பதற்கு இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு வேண்டுமா? குறிப்பிட்ட ஒரு தூரம் வேண்டுமா? அல்லது அல்லாஹ் பார்க்கப்படுகின்ற பொருளின் மீது வெளிச்சம் வேண்டுமா? நமக்கு எப்படி வெளிச்சம் இல்லாட்டி இருட்டு ரூமில் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையோ, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இருட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. அப்படியா? அல்லாஹ் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான் என்றால் அவன் பார்ப்பதும் நாம் பார்ப்பதற்குமான மிகப்பெரிய வேறுபாடு என்ன? நாம் பார்க்கிறோம், குறிப்பிட்ட தூரம் வரை தான் பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட தூரம் வரையும் கூட பார்க்கப்படுகின்ற பொருளின் மீது வெளிச்சம் வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவன் பார்க்கிறான், குறிப்பிட்ட தூரம்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எந்த எல்லையும் கிடையாது. அல்லாஹ் ஒரு பொருளின் மீது பார்ப்பதற்கு அந்த பொருளுக்கு வெளிச்சம் இருக்கணும், இருட்டாக இருந்தால் அப்படியெல்லாம் அல்லாஹ் கிடையாது. அவன் பாட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி பார்க்குறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களுக்கு அப்பால் இருப்பதாக சொல்கிறது. 7 வானம்னு நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து வானம்னு சொல்கிறோமே, அது உண்மையான வானம் கிடையாது. வானம் என்பது ஒரு முகடு என்று குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் விண்வெளி பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வானத்தினுடைய எல்லையை தொடவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. எங்கே போகுதுன்னு தெரியலங்க. விண்கலங்கள் போய்கிட்டே இருக்குது. அது போய் ஒரு முட்டணும்ல ஒரு இடம், அந்த முகடு அடைஞ்சாதான் முதல் வானம். அதே இன்னைக்கு மனுஷன் விஞ்ஞானியுடைய உச்சாணி கொம்பிலே இருப்பதாக மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த நூற்றாண்டில் கூட முதல் வானத்தினுடைய முகடை கூட மனிதனால் அடைய முடியலை. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையங்களுக்கு உட்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்ராஜ் பயணம் போனாங்களே, அவங்க ஒவ்வொரு வானத்துக்கு போகும் பொழுதும் அங்கே உள்ள பாதுகாவலர் மலக்கு கேட்பார், யார் வந்திருக்கிறா? நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். கூட யார்? முகமது நபி. அழைப்பு இருக்கா அல்லாஹ்ட்டேருந்து?
ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னு தான் வானத்தினுடைய கதவு திறக்கும். அதுக்கப்புறம் 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், இப்படி ரசூலுல்லாஹ் மிக்ராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்களே, அந்த முதல் வானத்தினுடைய எல்லையை கூட இன்றைக்கு மனிதன் அடையவில்லை. அப்படி என்றால் பூமிக்கும் வானத்திற்குமான தொலைவு எத்தனை டிஃபரெண்ட், வேறுபாடு. இது ஒரு வானம். இந்த மாதிரி முதல் வானத்துக்கும் 2வது வானத்துக்குமான டிஃபரெண்ட், அது மாதிரி 2வது வானத்துக்கும் 3வது வானத்துக்குமான வேறுபாடு, அது மாதிரி 3வது வானத்துக்கும், இப்படி 7 வானங்களை கடந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசி என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் இவ்வளவு மைல்களுக்கு அப்பால் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வைக்கு எல்லை கிடையாது. எவ்வளவு தூரத்தில் அல்லாஹ் இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் பார்ப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவன் பார்ப்பதற்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. அளவு கடந்து அல்லாஹ்வுடைய பார்வை விரிந்தது. 7 வானத்துக்கு அப்பால் இருக்கிறான்ல, ஒரு வானத்தை நம்மளால கற்பனை பண்ண முடியல, அவ்வளோ தூரத்தில் இருக்குது, மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட 7 வானத்துக்கு அப்பால் இருந்தாலும் கூட இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்வைக்கு நம்மளாம் ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப நெருக்கத்தில் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். அதனால திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? ஒரு மனிதன் துஆ செய்வதாக இருந்தால் கூட, நீ என்னிடத்தில் கேள், நான் உன்னுடைய பிடரி நரம்பை விட அருகிலே இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். பிடரி நரம்பை விட அருகிலே இருக்கிறேங்கிறான். எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருந்துக்கிட்டு? 7 வானத்துக்கு அப்பால் இருந்துக்கிட்டு. அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு தூரமே கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா கால்குலேஷனுக்குள்ளே வராத தூரம். அப்படிப்பட்ட தூரத்திற்கு அப்பால் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் சொல்கிறான், நான் உன்னோடு பிளரி நரம்பை விட அருகிலே இருக்கிறேன். கேட்கறதுனா என்னட கேளு, நம்ம கேட்கறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வைக்கு தூரம் லிமிட் கிடையாது. பார்க்கப்படுகின்ற பொருளின் மீது வெளிச்சம் இருக்கணும்னு அளவுகோல் கிடையாது. மொத்த உலகத்தையும் வித்தின் செகண்ட்ல அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நிமிஷத்துல மொத்த உலகத்தில் என்ன நடக்குது அத்தனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் அத்தனை அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மனதுக்குள்ள ஒரு பேச்சு ஓடும்ல, நம்ம வாய் திறந்து பேசுறது அது ஒன்று, அதை தாண்டி மனசால எத்தனை விஷயங்கள் நினைப்போம் வெளியில் பேசாம. ஒவ்வொரு வினாடி நாம் நினைக்கின்ற நினைப்பு எவ்வளவு. ஒரு மனுஷன் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறார், சும்மா உட்கார்ந்துருப்பாரா? எதையாச்சும் நினைச்சிட்டு இருப்பார்ல உள்ளத்துல, அந்த நினைக்கிறத கூட அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் நினைக்கிறது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷன் நினைக்கிறதையும் இந்த ஒரு செகண்ட்ல அல்லாஹ் அத்தனை பேருடைய நினைப்பையும் கேட்கிறான். எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு தெரியாம விழாது. ஒரு இலை அற்பமானது. உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மரம் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், அதிலிருந்து விழுகின்ற ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவுக்கு வராமல் விழாது. நான் அந்த நேரத்தில் ஒரு மனுஷனுடைய துவாவை கேட்டுட்டு இருந்தேன், அதனால எனக்கு அந்த இலை விழுந்தது தெரியல அப்படின்னு அல்லாஹ்வுக்கு கிடையாது. எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற ஒரு அற்பமான விஷயம் கூட அல்லாஹ்வுடைய அறிவிற்கு வராமல் நடக்கவே நடக்காது. அப்படி எப்படி அறிந்தவன் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய அந்த சூப்பர் பவருக்கான அறிவு எப்படிப்பட்டது யோசித்து பாருங்க. நம்ம பார்க்குறோம், நம்ம பார்வையில் கூட இவ்வளவு பார்க்கறதுக்கு இவ்வளவு தேவை இருக்குதுல்ல, அதை கூட நம்மளால உன்னிப்பாக கவனிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இங்கே நிற்கிறோம், பழைய அரசியலுக்கு எத்தனை பேர் ஜும்மாவுக்கு வந்தாங்க கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. குத்து மதிப்பான கால்குலேஷன். வித்தின் செகண்டில் எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க என்னால் எண்ணி உடனே சொல்ல முடியுமா? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் எண்ணி நான் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பார்த்த உடனே இன்றைக்கி கட்டிமேட்டில் ஜும்மா தொழுகைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு கரெக்டாக அந்த கால்குலேஷன் போட்டு ஒரு மனுஷனால் பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? பார்வை சக்தி நல்லா இருக்குது,
பார்க்கின்ற பொருளின் மீது வெளிச்சம் இருக்குது, சொல்ல முடியாது. அவ்வளோதான் நம்முடைய அறிவு. ஆனால் அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமா? இந்த நேரத்தில் இங்கே யார் உட்கார்ந்துருக்கிறா, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறா, எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறான், என்ன பேசிக்கிட்டு இருக்கு, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த ஒரு செகண்டில், ஒரு வினாடி இல்லை. அப்புறம் எவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தவன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனால் எண்ண முடியாதுன்னு எதை தெரியுமா சொல்லுவான்? மனுஷனுடைய தலைமுடி இருக்குதுல்ல, உன் தலைமுடியை உன்னால் எண்ண முடியாது, இது எல்லா மனுஷனும் சொல்லுவான். உன் தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு எண்ணி சொல்லி பார்ப்போம், யாராலையும் முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். என் தலையில் எத்தனை முடி இருக்குது அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்கள் தலையில் எத்தனை தெரியும்? நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்மால் கணக்கிட முடியாத இவை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கிட்டு வைத்திருப்பான். ஏன்னா படைச்சவனே அவன் தானே, உன் தலையை படைச்சவன் அவன் தான். அப்போ அவனுக்கு தெரியாத உன் தலையில் எத்தனை முடி இருக்கும்னு. இப்படி நாம் நம்முடைய அந்த அறிவிற்கு அப்பாற்பட்டு யோசித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த கணக்கீடு திறமை அவன் அறிந்து வைத்திருப்பது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி நானும் தெரியுதுன்னு சொல்லணும்னு வைங்களேன், நமக்கு எப்படி தெரியும்? இப்போ என்ன நடக்குது இதானே நமக்கு தெரியும். இந்த நம்ம உட்காந்துருக்க இந்த நிமிஷம் என்ன நடக்கும் இதுதான் தெரியும். இதை தாண்டி அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு? இன்றைய மாலை என்ன நடக்கும் தெரியுமா? நாளை காலை என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ஒரு பிளான் போட்டு, ஒரு ஸ்கெட்சர் போட்டு நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் டைம் டேபிள் போட்டு வச்சுருப்போம். அப்படியே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா உல்டாவாக நடந்துடும். பிளான் போட்ட மாதிரியே நடக்க முடியலையே, போட்டது நான் தான், ஆனால் அந்த மாதிரி திட்டமிட்டபடி என்னால் நடக்க முடியலையே என்று எத்தனை காரியங்கள் புலம்புகிறோம். ஏன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. இன்னைக்கு இப்போ நமக்கு நடக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படியா? நாளைக்கு என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னைக்கு மனுஷனாக இருக்கிறேன்னா 100 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன் அல்லாஹ்வுக்கு தெரியும். என் உடம்பு எங்கே புதைக்கப்படும், என் எலும்புகள் ஒன்று ஒன்று எங்கே கிடக்கும் 100 வருஷம் கழிச்சு. 2125 நம்மளாம் இன்னைக்கு 2025 இருக்கிறோம். 2125 நாம் புதைக்கப்பட்டு நம்முடைய எலும்புகள்லாம் எங்கே சுக்குநூறாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு எங்கெங்கே கிடைக்கும் என்பது இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னும் 1000 ஆண்டு, லட்சம் ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் உலகம் இருக்கிறதோ காலாகாலத்திற்கும் நடக்கின்ற அத்தனை அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்பனா அவன் எவ்வளோ பெரிய பவர், சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் இருப்பான். நாளைக்கு நடக்கிறது தெரியும், அடுத்த வருஷம் நடக்கிறது தெரியும், 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு நடக்கிறது அத்தனை அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு மனிதன் எதை பெற்றெடுப்பான் அது அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறான் குர்ஆன்ல. ஒரு மனுஷன் இருக்கிறான், அப்போ தான் பிறந்திருக்கிறான், அவனே அப்போ தான் பிறந்திருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை பற்றின நாலேஜே அவனுக்கு இருக்காது. ஆனால் அல்லாஹ் மனுஷனுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. எனக்கே கல்யாணம், எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும் 10 வயசு 15 வயசில் அவன் தெரியுமா, 8 வயசில் தெரியுமா? ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அனைத்தையும் அறிந்த அந்த அறிவை பாருங்க. இறைவனுடைய அறிவிற்கு முன்னால், இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் என்பதற்கு முன்னால் வேறு எதையுமே நாம் ஒப்பிடவே முடியாது. உலகத்தில் மனுஷனாக இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் யாருமே கிடையாது. சில விஷயங்களை நாலேஜ் பெற்றிருப்பார், பல விஷயங்களில் அந்நாலேஜில் ஒன்றுமே தெரியாமல் இருப்பார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படி இருந்தால் தான் அவன் இறைவன். அல்லாஹ் தான் படைத்தவன் தான், ஆனால் நான் சில நேரங்களில் பிஸியாக இருக்கும் பொழுது சில விஷயத்தை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இருந்தால் இறைவனுடைய இலக்கணத்தை அல்லாஹ் பெறுவானா? ஏன்னா அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த இலக்கணத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கணும். அவன் அனைத்தையும் அறிந்தவன் சொன்னால் அவனுடைய அறிவிற்கு கம்பேர் பண்ணுற வகையில் உலகத்தில் யாருடைய அறிவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் மிக்க பவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான்.
அப்படிப்பட்ட ஒரு அறிந்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அறிவிற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். இப்ப நாம் ஏற்றிருக்கின்ற இறைவனுடைய அறிவை அவன் அறிந்து வைத்திருப்பதை யோசித்து பாருங்கள். அதே போல திருமறை குர்ஆனில் இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது மறைவானவற்றின் திறவுகோல் தன்னிடத்திலே இருக்கிறது என்கிறான். மறைவான விஷயம் இருக்குதே, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு அதனுடைய சாவி ஏன்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் அந்த விஷயங்களெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்? அந்த லாக்கரில், அல்லாஹ்வுடைய லாக்கரில் பத்திரமா இருக்கும். நம்ம எங்கே மௌத்தா போகிறோம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய லாக்கரில் இருக்கும். நம்ம என்னத்தை சம்பாதிக்க போகிறோம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய லாக்கரில் இருக்கும். சாவி அவன்கிட்ட இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மறைவான விஷயத்தினுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்கிறான். இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவனுடைய அறிவோடு கம்பேர் பண்ணும் பொழுது உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் அறிவாளி யாருமே கிடையாது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில் இருந்து இந்த உலகத்தில் எதுவும் தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இறைவனுக்கு அச்சம் உள்ளவர்களாக, இறைவனுக்கு பயம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அவன் நம்மை விசாரிப்பான், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் நம்முடைய எல்லா காரியத்தையும் அமைத்துக் கொள்கிறோமா? அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இறைவனிடத்தில் கையேந்துகிறோமா? இப்படி அறிகிற இறைவனுக்கு முன்னாடி நமக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. இன்னைக்கும் கூட இஸ்லாத்தில் முஸ்லீம்களில் சில பேர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கு பதிலாக தர்காக்களிலே, அவுலியாக்களிடத்திலே, இன்ன பிற மகான்களிடத்திலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள் என்று கையேந்தி நிற்கிறார்களே, எப்படிப்பட்ட இறைவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான்? அவனிடத்திலே சிபாரிசு செய்வதற்கு நமக்கு இந்த உலகில் யார் வேண்டும்? எல்லாத்தையும் பார்க்கிறான் அப் டு டேட்ல. நம்முடைய தலையில இருக்கிற ஒத்த முடி கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து தப்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையோ, துன்பங்களையோ, இன்னல்களையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்காமல் இருப்பானா? நமக்கு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியாமல் இருக்குமா? நாம் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் கண்காணிக்காமல் இருப்பானா? யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த இறைவனிடத்தில் கேட்பதற்கு, அந்த இறைவனை பற்றி அஞ்சுவதற்கு நாம் அதிக முயற்சி செய்யணும். அவன் அவ்வளோ பெரிய சூப்பர் பவராக இருக்கிறான், நம்மளையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய பார்வைக்கு எல்லை இல்லாமல் இருக்குது, அவன் கேட்பதற்கு எல்லை இல்லாமல் இருக்கிறது, அவனுடைய மறைவான அறிவிற்கு எல்லை இல்லாமல் இருக்கிறது. அத்தனையும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இறைவனுக்கு எவ்வளோ பெரிய அச்சம் உள்ளவர்களாக, பயம் உள்ளவர்களாக இறைவனை பயந்து வாழணும். ஒவ்வொரு பாவமான காரியத்தை செய்கிற பொழுதும் சிந்தனை வரணும், இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். நம்மளே இன்னைக்கு நம்ம நாட்டில் குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்குது. கொலைக்கு என்ன தண்டனை இருக்கு, கற்பழிப்புக்கு என்ன தண்டனை, திருட்டுக்கு என்ன தண்டனை, எல்லாத்துக்கும் தண்டனைகள் வகுக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை பார்க்கிறார்கள். ஆனால் குற்றங்கள் இல்லாமல் இருக்குதா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, ஜெயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே போகக்கூடிய ஆட்கள் இருக்கதானே செய்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம செய்கிற தப்பை யாரும் பார்த்துடாம, கண்டுபிடிக்காம எப்படியாவது தப்பு பண்ணலாமான்னு யோசிக்கிறான். கொலை செஞ்சு ஆளை கடலில் தூக்கி வீசிடுவோம், இல்லை குழியை தோண்டி புதைச்சிருவோம். அதையும் மீறி கண்டுபிடிக்கிறான், ஆள் மாட்டிக்கிறான். திருடிட்டு வந்துடுறான், ஏதோ ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்துடுறான், அதன் வழியாக மாட்டிடுறான். இப்போ நம்ம எப்படியாவது தெரியாமல் தப்பு செஞ்சுருவோம் என்று நாம் செய்கிற தப்பை கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி தீர்ப்பு சொல்கிற நீதிபதி பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, அரெஸ்ட் பண்ணுற போலீஸு பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, எப்படியாவது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். தப்புக்கு அவன் துணை போகிறான். அதே ஒரு இடத்துல எந்த மனுஷனுமே இல்லை. ஒரு இடத்துல திருட போகிறான்,
போகிற இடத்துல அவன் சுற்றிலும் கேமரா இருக்குது. கேமராவை பார்த்துட்டான். பார்த்தோன்னே அப்படியே முகத்தை திறந்து போட்டுட்டு திருடிட்டு வந்துடுவானா? கேமரா மறைக்கணுமே, முகமூடியை போட்டு திருடுவான். இல்லை அந்த கேமராவில் தெரியாத மாதிரி ஏதோ ரூட் இருக்குதா பார்ப்பான். ஏன்? கேமராக்குள்ளே சிக்கிட்டோம்னா நம்ம யாரும் தெரிஞ்சிடும், திருநதை கண்டுபிடிச்சிருவாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுவோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு மனிதன் மீது இல்லாத அச்சம் கண்காணிக்கின்ற கருவி வருகிறது, அது பார்த்து விடும் என்ற ஒரு பயம் வருதா இல்லையா? அப்போ நம்மை ஒன்று கண்காணிக்கிறது என்று சொன்னால் ஒரு தவறு செய்வதற்கான அச்சம் இயல்பாக நம்முடைய உள்ளத்தில் வந்துடும். இந்த கேமராவை விட, இந்த குற்றவியல் நீதிமன்றங்களை விட, இந்த வழக்கறிஞர்களை விட, நீதிபதிகளை விட, காவல்துறை அதிகாரிகளை விட, நம்மை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கின்ற கேமராக்களை விட 1000 லட்சம் கோடி மடங்கு அல்லாஹ்வுடைய கேமராவில் நாம் செய்கின்ற அத்தனையும் பதிவாகிட்டு இருக்குது. டைரக்டாக அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனையும், உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மனுஷன் என்ன செய்யறான், இந்த நிமிஷத்தில் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதை உள்ளத்தில் ஏந்தி பாருங்க. ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற கேமராலாம் என்ன கேமரா? உலகத்தில் கண்டுபிடிக்கிற துப்பறிவாளர்கள், பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் என்னத்தை கண்டுபிடிச்சிருவான்? அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சிந்தனையை உள்ளத்தில் ஏந்தி பாருங்க. இறையச்சம் தானாக வரும். இந்த இறையச்சம் வருவதற்கு இறைவனை பற்றிய பண்புகளை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்தித்து அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பது இந்த தன்னுடைய அல்லாஹ் அறிந்த விஷயங்கள். அல்லாஹ் அறிந்தவன் என்பதை அவனுடைய அறிவு அனைத்திற்கும் அப்பாற்பட்டது என்று நாம் பார்த்தோம். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய பண்புகள் பரந்து விரிந்த பண்புகளாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி ஏராளமான இடத்தில் சொல்கிறான். தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, தன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது, தன்னுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது, இப்படி அல்லாஹ் பல இடங்களில் விளக்குகிறான். இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஏன் அல்லாஹ் அதிகமான இடங்களில் தன்னை பற்றி பேசுகிறான் என்றால், மனிதன் சிந்தித்து இறைவனை முழுமையாக ஏற்றி அவனுக்கு அச்சமுள்ளவனாக ஆக வேண்டும் என்றுதான். இப்போ நாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பண்புகள் ஒவ்வொன்றையும் படித்து சிந்தித்து அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து மனதார அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நம்முடைய சின்ன பிள்ளையிலேருந்து அத்தா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, முஸ்லீம் குடும்பத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நம்பி அப்படியே மௌத்தா போயிட்டோன்னு வைய, இறைவனுடைய முழு ஆற்றல் நமக்கு தெரியாமலே போயிடும். அப்போ அல்லாஹ்னா யார், அவன் ஆற்றல் என்ன, அவனுடைய திறமை என்ன, அவனுடைய செயல்பாடு எப்படி என்பதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமான இடங்களில் பேசுகிறான். அதை நாம் படிக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கணும். குர்ஆனில் அதிகமான இடத்துல நீங்கள் வானங்களை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா, பூமியை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா, வானத்திலிருந்து பொழிகின்ற மலைகளை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா, சூரியனை சந்திரனை, இப்படின்னு பல இடங்களில் அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான பொருள்கள். இவ்வளோ பெரிய உலகம் இருக்குதே, உலகம் எப்படி உருவானுச்சுன்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக உலகம் உருவானுச்சு. ஒரு சின்ன அணுக்கள் அது வெடித்து சிதறி ஒரு இன்றைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான உலகம் பூமியாக இருக்கிறது என்று சொல்கிறது. இது சாதாரண ஒரு விஷயமா? ஒரு சின்ன அணு இருக்குது, ஒரு அணு வெடித்து சிதறுனா அதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதான ரியாக்டாக இருக்கணும். இவ்வளோ பெரிய உலகம் ஒரு சின்ன அணுவின் வழியாக வெடித்து சிதறி அது அப்படியே பெருசாகி 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 பிரம்மாண்டமான பூமியாய் உலகமாய் மாறி நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது என்றால் இது எப்படி தானாக நடந்திருக்கும்? இதை இயக்கிய இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அல்லான்னு அவங்க டைரெக்டாக சொல்லாட்டியும் இப்படி இந்த பெருவெடிப்பு கொள்கை நிகழ்ந்து
அதன் வழியாக இவ்வளோ பெரிய உலகம் உருவாகி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது, சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு அறிவியல் ஒத்துக்குது. அந்த அறிவியலை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி பெரிய ஒரு சூப்பர் பவர் ஒரு சாதாரண அணு வெடித்து இவ்வளோ பெரிய உலகமாய் மாறி நிற்கிறது என்றால் அதை படைத்த படைப்பாளன் எவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருப்பான். அதோடு நின்றுச்சா? வெடித்து சிதறனா கண்ணா ஒரு பொருள் வெடிக்குது, ஒரு சிலிண்டர் வெடிக்குது, வெடித்து சிதறனா அது கண்ணா பின்னான்னு சிதறி உழுவும்ல. உலகம் இன்றைக்கு அப்படி தான் வெடித்து சிதறனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உலகம் தானாக வெடித்து சிதறி இருந்தால் அது அப்படியே ஒரு கண்ணா பின்னான்னு வெடித்து சிதறி உளுந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகம் அப்படியா இருக்குது? ஒரு சீரான இயக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. சீரான ஒரு அத்தனை காரியங்களையும் ஒருத்தர் பிளான் போட்டு இயக்கிற மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக ரொட்டேட்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதே, இது எப்படி சாத்தியமானது? அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறனால தானே சாத்தியமானது. இப்படி அல்லாஹ்வுடைய வல்லமையை படைப்புகளை பறைச்சாற்றுகின்ற ஏராளமான விஷயங்கள் உலகத்தில் கொட்டி கிடக்கிறது. அப்போ முஸ்லீமாக இருக்கிற நாம் மரணிப்பதற்குள்ளாக அல்லாஹ் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, திறமை என்ன, அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அவனுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்று வாய்ப்பு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொழுதிலும் அல்லாஹுவை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக, அவனுடைய படைப்பை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக, அப்படி சிந்தித்து அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.